உடனே சிவபெருமானோட காவல் தெய்வமான நந்தி தேவர் உள்ள போக அனுமதி இல்ல சொல்லி அவரை அங்கே தடுத்து நிப்பாட்டுறாரு. கோபம் அடைஞ்ச ராவணன் உடனே கைலாய மலைய தன்னோட கையால தூக்குறாரு. அதை பார்த்த பார்வதி தேவி சிவபெருமான் கிட்ட ராவணனுக்கு தக்க பாடத்தை கொடுக்கும்படி சொல்றாங்க. உடனே சிவபெருமான் தன்னோட கட்டை விரலால கைலாய மலைய அழுத்துறாரு. அதனால ராவணன் மலைக்கு கீழே போய் மாட்டிக்கிறாரு. உடனே தன்னோட உடம்புல இருந்த நரம்புகளை அறுத்து அது மூலியமா வீணை வர வச்சு வீணை செஞ்சு ராவணன் அங்க இசை வாசிக்கிறாரு. உடனே சிவபெருமானும் கோபத்திலிருந்து தனிஞ்சு மகிழ்ச்சி அடைகிறாரு. மகிழ்ச்சி அடைஞ்ச சிவபெருமான் ராவணனை நோக்கி ஆசி புரிகிறாரு. ஆசி புரிஞ்சது மட்டும் இல்லாம ஈஸ்வரன் சொல்லி ஒரு பட்டத்தையும் ராவணனுக்கு கொடுக்கிறாரு.